உங்கள் சரத் மருத்துவமனை. வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள்கிட்ட இருக்கட்டும், ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட இருக்கட்டும், நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறது. இந்த ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம கீனாக வாட்ச் பண்ணி ஆகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாணவர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரக் அடிக்ஷன் அது எப்படி வருதுன்னா, ஒருத்தர் அப்படியே கொஞ்சமாக பழகிறாங்க. என்ன காரணம்னா அதில் மெயின் விஷயம் நீங்கள் பேரண்ட்ஸ் ஒரு கேப் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த பேரண்ட்ஸ் என்றைக்குமே குழந்தைகளோட ஒரு அட்டாச்சாகவே இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் 95% குறையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வராங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க மொபைல் பார்க்குறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சாட் பண்ணுறாங்க. எங்கேயுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஒரு ஃபேமிலியில் இப்போ வர வச்சுக்கிறது கிடையாது. முதல்ல அப்படி கிடையாது. ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். வா, வீட்டு வேலையை செய்ய, கொஞ்சம் ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் படி, இப்படிங்கிற ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. செல்ஃபாக அவங்க அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது நல்ல விஷயமா இருந்தால் கூட, ஆனால் இந்த மாதிரியான சில ஆபத்துகளும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறது என்னென்னா, அம்மா அப்பா இப்போ ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது அவங்க அடிக்கடி அவங்க கூட நல்லா பேசி, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணி, அவங்களுக்கு வேல்யூ கொடுத்து, அவங்களோட பாயிண்ட்ஸை கேட்குறது, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு சின்ன டூர் போகிறது, அங்கே உட்காந்து எல்லாருமே பேசுகிறது அப்படிங்கிற ஒரு சூழலை என்றைக்குமே வச்சுக்கணும். நம்ம எல்லாருமே ஓஷோ சொன்ன மாதிரி மென் நோயை ட்ரிக்காக போஸ்ட்பானிங் அப்படிம்பார். ஸோ போஸ்ட்பானிங் அப்படிங்கிறது என்னென்னா, சரி பண்ணிக்கலாம், நாளைக்கு நம்ம சந்திச்சுக்கலாம், நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போடுறதுனால இதுதான் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும், அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும், அவங்க கூட கொஞ்சம் நேரம் நம்ம டைம். இப்போ நாம் அப்படி இல்லை, நம்ம டோட்டலாக பிஸி ஆகிடுறோம். 100% நம்ம என்கேஜாகவே இருக்கிறோம். மொபைல்லையோ இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸோடையோ எங்கேயோ பிஸ்னஸ்லையோ எங்கேயோ நம்ம என்கேஜாக இருக்கும்போது இந்த யங் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே டோட்டலாக டேமேஜ் ஆகிடுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கட்டுறோம். மேஜர் ரோல் அப்படிங்கிறது இந்த யங் பீப்புள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கணுன்னாவே பேரண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதும் நல்ல ஒரு நேர்ந்து கலந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ நம்ம ட்ரக் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியும். அட்லீஸ்ட் அப்போ செகண்ட் ஸ்டேஜ்லையாவது நீங்கள் அவங்கள மைனூட்டாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க தனியாக போகிறது, தனியாக ரூம்குள்ளே போய் கதை சாத்திக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, எங்கே இருக்கிறேன்னு சொல்லாமல் இருக்கிறது. அப்போ நாம் நிறைய செக் பண்ணணும். ஈவன் குழந்தைகளே பார்த்திங்கன்னா, காலேஜ் போகிறாங்களா, ஸ்கூலுக்கு போகிறாங்களா, கரெக்ட் அட்டண்டன்ஸ் இருக்கா, அந்த மாஸ்டர்கிட்ட பேசுகிறது, அவங்களோட கொலீக்ஸ் எல்லாத்துட்டையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதன் மூலமாக நமக்கு சில தகவல்கள் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அவங்கள இனிஷியலாகவே அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப நல்ல விஷயம். இது ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அட் சேம் டைம் இதுதான் ரிசல்ட், இதுதான் மேஜர். அதுக்கு அடுத்தது நம்ம மெடிசின்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸோ எந்த பக்கவிளைவு இல்லாமல் அவங்கள மைண்டில் நிறைய சேஞ்சஸை கொண்டு அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். ஈவன் அவங்கள இன்பேஷண்ட்டாக வச்சு கூட நம்ம ட்ரீட் பண்ணி முதல்ல என்றைக்குமே ட்ரக் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் பண்ண ஒத்து வராது. ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கே அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது, ரிசீவிங்கே இருக்காது. தென் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுற அந்த தேர்ட் ஸ்டேஜுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, நம்ம மருந்தை கொடுத்து அவங்கள கொஞ்சம் அந்த நிலைக்கு கொண்டு வரணும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒரு கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத கொஞ்சமாக அவங்க கேட்பாங்க. அதில் இருக்கிற த்ரெட்ஸ் என்ன வகையான பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த டீப் ரூட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் என்னென்னா, என்றைக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம், வருமுன் காப்பது நலம் அப்படிங்கிறது தான். ஸோ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன வகையான ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்கணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சமயம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க, ஒரு வேலையில் இருக்கிறவங்க, ஒரு தொழிலில் நல்லா ஈடுபட்டு இருக்கிறவங்க இதில் போகிறக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா மாணவர் சமுதாயம் மட்டும்தான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸு அப்போ ஜாபில் போகக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் இதில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் நம்ம பேரண்டல் அந்த அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா இது ரொம்ப சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரக், அந்த ஆன்டி ட்ரக் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கொடுக்கும்போது நீங்கள் அது ஓபியமாக இருக்கலாம், ஆஷாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நிறைய இன்றைக்கி மெத்து, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இது எல்லாத்துலேருந்துமே நான் அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். அற்புதமான நேச்சுரல் மெடிசன்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது அப்படி தான், இது ஹை பொட்டன்சி ஆஃப் தி சேம் க்யூர் சேம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம பண்ணும்போது, இப்போ நீங்கள் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா.
அதுதான் சிமிபஸ் கொரண்டர் அப்படிங்கிறது அந்த ஹோமியோபதியோட கான்செப்ட். ஸோ இந்த பேஸில் தான் நம்ம வந்து இதுக்கு ட்ரக் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஆல்கஹால் கொடுக்குறோன்னா ஆல்கஹாலோடைய ஹைப்போட்டன்சியை கொடுக்கும்போது இப்போ நீங்கள் வேக்சினேட் பண்ணுறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பெரியமையாக அறிவிப்பதற்கு 1000 ரூபா பரிசுன்னெலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பெரியமையில் இருக்கிற அந்த இதை எடுத்து தான் அதை வேக்சினேட் பண்ணுறாங்க. அதை நம்ம உள்ளே செலுத்தும் போது ஏற்கனவே அந்த கிருமி உள்ளே இருக்கும்போது அந்த நோய் வராதுங்கிறது ஒரு கான்செப்ட் தான் வேக்சினேஷன். அது சிலதுக்கு ஒத்து வரும், அது மற்ற சிலது ஒத்து வரும், அது வேறு விஷயம். பட் அதே கான்செப்டில் தான் இதை நம்ம பண்ணும்போது நம்ம ஆல்கஹாலில் வந்து ஹைப்போட்டன்சி கொடுக்கும்போது அவங்க மைண்டில் வந்து ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆகும். ஆல்கஹால் ஸ்மெல் பார்த்தாவே பிடிக்காது, அதை பார்த்தா வாமிட் வரும். இப்படியான விஷயங்கள் தான் பண்ணுறமே தவிர அவங்கள செடேட் பண்ணுறதோ இல்லை மயக்க நிலை கொண்டு போகிறதோ இல்லை அவங்களை தளர்வடை செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது அவங்க நரம்பியெல்லாம் ரொம்ப வீக் ஆவாங்க. இதை தான் ஃபஸ்ட்டு செய்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங். இப்போ ஆல்கஹால் இருந்ததுன்னா நம்ம பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்துட்டு லிவர் டிசார்டரோ கிட்னி டிசார்டரோ வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதே மாதிரி அல்சர் சிம்டம் நிறைய பேருக்கு இருக்கும், டிப்ரெஷன் நிறையா பேருக்கும், மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும்னா இன்டகிரேட்டட் மெடிசன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்டான மெத்தட். இதை தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இதுக்கான அற்புதமான வாய்ப்புகள் நிறையா உங்கள் ஆரோக்கியமாக பழைய நிலைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம். பூஜா 21 நவ். ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அப்படின்னு இருந்தேன்னா இன் ஃபியூச்சரில் போக போக என்னாச்சுன்னா இன்னும் ட்ரக்ஸுக்கு நான் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈவன் ஒரு நாள் கூட என்னால் அது இல்லாமல் இருக்கவே முடியலை. அப்போ தான் சரண்ஸ் ஆயுஷ் கேர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில் இருக்கிறதா எனக்கு தெரிய வந்துச்சு. 15 days டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா, எக்ஸசைஸ் அண்ட் டெய்லி கவுன்சிலிங் எனக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. ஆஃப்டர் இந்த 15 days அப்புறம் ஒரு 6 months என்ன ரொட்டீனாக மெடிசன் எடுக்க சொன்னாங்க. அதை நான் கம்ப்ளீட்டாக அந்த மெடிசன் எடுத்தேன். இப்போது ஐ எம் டோட்டலி ட்ரக் ஃப்ரீ. 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.